வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிராக்கர்ஸ் பிஸ்னஸ், அதாவது ஃபயர் ஒர்க் பிஸ்னஸுக்கு நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம். அவங்க கேட்ட கஸ்டமைசேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி அவங்க கேட்ட பில் ஃபார்மேட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில் ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ஒரு பேக்கு ஓகேங்களா, ஒரு காட்டனில் 100 பீஸு இல்லைனா வந்து ஒரு பாக்ஸில் 100 பீஸு அப்படின்ற மாதிரியான அசைன்மெண்ட். இவங்க வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவங்க கேட்டிருக்க ஜிஎஸ்டி பில்லு இது ஓகேங்களா. இன்னொன்று வந்து எஸ்டிமேட்டுக்குன்னு ஒன்று கேட்டாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து எஸ்டிமேட் பில்லு. இப்போ இதில் வந்து என்ன விஷயம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கமிஷன், பேக்கிங் அப்படின்னு தனித்தனியாக ஆட் ஆகுது. அதில் சப் டோட்டல் இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இது ஒரு சப் டோட்டல் வரும். ஸோ இதனுடைய டோட்டல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ரிசிப்ட் வேல்யூ. இப்போ ஒரு 5000 கொடுக்குறாங்கன்னா அந்த 5000 என்ட்ரி போக மொத்த பேலன்ஸ், ஓல்டு பேலன்ஸும் இந்த பேலன்ஸையும் கூட்டினா என்ன பேலன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துடும். ஸோ மொத்த ஐட்டமாக வந்து 2 ஐட்டம்ஸாக, அதாவது பீசஸாக கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 112 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த இதில் வந்து காமிக்குது. ஸோ எஸ்டிமேட்லேயும் ஹோல்சேல் ரீட்டைல் போடணும், அதே நேரத்தில் சேல்ஸ்லேயும் ஹோல்சேல் ப்ரைஸ் ரீட்டைல் ப்ரைஸ் இப்படி செட் பண்ணுறது எப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ். அகெயின் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே 2 பில் போட்டுட்டேன். நான் அந்த 2 பில்லுமே டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அந்த பில்லை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து ப்ரீவியஸ் பில்லு ஆஃப்டர் பில்லுன்னு இங்கே நம்ம ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம கிளிக் பண்ணி கூட அந்த பில்லை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பில் நான் போட்டு காமிக்க போகிறேன். ஒன்று வந்து டேக்ஸ் பில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் எப்படி செலக்ட் பண்ணுறோம், அதை எப்படி செட் பண்ணுறோம், அது எல்லாமே நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் பில் போடுறது மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங்ஸில் வந்து சேல்ஸ் டைப்னு இருக்கும். சர்ச்சில் போயிட்டு பாருங்கள், பில் ஆஃப் சப்ளை ரீட்டைல், பில் ஆஃப் சப்ளை ஹோல்சேல், ரீட்டைல் சேல்ஸ் ஜிஎஸ்டி, ஹோல்சேல் சேல்ஸ் வந்து ஜிஎஸ்டி. இது வந்து சேல்ஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு என்ன மாதிரி வந்து வேணும், கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே நல்லா கவனிங்க. ஏற்கனவே நம்ம வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ், அதாவது டேக்ஸ் வந்து பில் போடும்போது டேக்ஸ் எக்ஸ்க்ளூடிங் இன்க்ளூடிங் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் டேலி போன்ற சாஃப்ட்வேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐட்டம் ஆட் பண்ணிவிடுவாங்க, லாஸ்ட்டாக டேக்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணோம், டேக்ஸ் சார்ஜ்டு மேனுவலி ஆன் அதர் சார்ஜஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து டிக் வச்சிட்றேன். இங்கே நல்லா கவனிங்க, த ரீட்டைல் சேல்ஸ் பிக்கிங் ப்ரைஸ் ஃபார் சேல்ஸ் ப்ரைஸு. அதே வந்து ஹோல்சேலை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கிங் ப்ரைஸ் ஃபார் மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ். இவ்வளோ தான் வித்தியாசம் ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம எப்படி டேக்ஸ் இது கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் சப்ளைன்றது காம்போசிஷன் சேல்ஸ், அது பிக்கிங் வந்து சேல்ஸ் ப்ரைஸ் தான். அதேமாரி ஹோல்சேல் பிக்கிங் ஃபார் மினிமம் சேல்ஸ் ப்ரைஸ். பட் வந்து இங்கே இதுதான் டேக்ஸ் செட்டிங்ஸ். இந்த டேக்ஸ் செட்டிங்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கிறது. இப்போ வாங்க நம்ம பில்லுக்கு போகலாம். அதாவது இப்போ நான் காமிச்ச செட்டிங்ஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி வேணால் எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ சாஃப்ட்வேர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு திங்க், நீங்கள் வந்து உங்களுடைய பர்ச்சேஸ் பில்லை எனக்கு அமுச்சு வைங்க. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பில்லை கொடுத்தீங்கன்னா தான் நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதை எளிமையாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் யோசிப்பேன். ஃபஸ்ட்டு நான் மேக் த பில், அதாவது சேல்ஸ் பில் போட்டு காமிக்கிறேன். நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கிளிக் பண்ணிட்டு பில்லு போடுற விண்டோ வந்துடும். இதில் வந்து என்ன சேல்ஸ் வந்து என்டர் கொடுக்குறேன். கேஷாக கிரெடிட் சூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் வந்து கிரெடிட் கஸ்டமர். ஸோ ஐ சூஸ் த கிரெடிட் அண்ட் என்டர். கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடம் நல்லா கவனிங்க, இங்கே தான் நம்ம முடிவு பண்ணுறோம், ரீட்டைல் சேல்ஸா, ஹோல்சேல் சேல்ஸா, டேக்ஸ் இன்வாய்ஸா, நான் டேக்ஸ். நான் டேக்ஸ் மீன்ஸ் பில் ஆஃப் சப்ளை, டேக்ஸ் மீன்ஸ் ரீட்டைல் ஆர் ஹோல்சேல், ப்ரைஸ் வந்து அசைன் ஆகிக்கிறது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து ரீட்டைல் சேல்ஸ் சூஸ் பண்ணி ஒரு என்டர் அடிச்சுக்கிறேன். அதுக்கான பில் நம்பர் வந்து தனியாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைலுக்கான பில் நம்பர். ஓகே. ஸோ என்டர். இப்போ நான் வந்து ஒரு ஐட்டம் சூஸ் பண்ணுறேன். இந்த ஐட்டமில் இப்போ அவங்க மேக்ஸிமம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காட்டனில் ஒரு பாக்ஸ் இருக்குன்னா அந்த பாக்ஸில் 100 பீஸு அந்த மாதிரி செட் பண்ணலாம். இல்லை ஒரு 2 காட்டனில் நீங்கள் எப்படி வேணால் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் மேனுவலாக செட் பண்ணுறதுக்காக இந்த அடிஷ்னல் ஃபீல்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ஒரு காட்டனில் 10 பாக்ஸ் இருக்குது, 10 பாக்ஸில் 100 பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அப்படி போடலாம்.
இல்லை எனக்கு வந்து காட்டன் ஒன்று தான், அந்த காட்டன் உள்ள பாக்ஸும் ஒன்று தான் அப்படியும் போடலாம். இல்லையா காட்டன்றது ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு பாக்ஸ் வந்து இப்போ ஒன்றுன்னு போட்டு 100 பீஸுன்னு கொடுத்து மேனுவலாக கூட சேஞ்ச் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். அதாவது இது ஆப்ஷன் இருக்குது, வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் டேக்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 17 ரூபா ஜிஎஸ்டி கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் டேக்ஸ் வந்து இங்கே 18% இருந்தாலும் இங்கே காமிக்காது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஐட்டம் சூஸ் பண்ணுறேன். இப்போ சேம் அதே தான். இதுலேயும் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா 6x12 பீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீசஸ் 3 பீசஸ் 30 இன்ட்டு ரேட்டு போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே கால்குலேஷன் எல்லாமே நம்ம போடுறது தாங்க. ஓகேவா, நம்ம எத்தனை பீஸுன்னு இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த எத்தனை பீஸுன்றது நம்ம அசைன் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து ஐட்டம்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்லில் என்ன சொல்லுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே 18% தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஐட்டம்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்னு ஒரு ஹெட் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னா 14%. எந்த வேல்யூவு நெட் வேல்யூவிலேருந்து 14% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அடுத்தது சிஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கிறேன். சிஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 9% ஆட் ஆகிடுது. ஸோ அடுத்தது வந்து எஸ்ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு 9%. ஸோ கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போது இது வந்து இந்த பில்லு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம். இந்த ஐட்டத்துக்கான டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்துட்டோம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னே இந்த பில் சேவ்ட் ஆகிடும். டு வாண்ட் டு பிரிண்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பில் ஃபார்மேட் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ நம்ம எடுக்க போகிறது இன்வாய்ஸ்ன்றதுனால ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு கொடுத்து ப்ரிவியூ கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறது, பில்லு இன்வாய்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸு, அவருடைய செல் நம்பர், பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், இது வந்து கம்பெனியோடைய நேம், கான்டாக்ட் நம்பர், இது எல்லாமே வந்துடும். கீழே வந்து பாருங்கள் 70,700 ரூபா டிஸ்கவுண்ட்டு, ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்டு டோட்டல். ஓகேவா, காமனாக வந்து அவங்க கேட்ட பில் ஃபார்மேட் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே சிக்னேச்சர் போட்டு பில் கொடுத்துட போகிறாங்க. இதில் வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் நம்ம ஈஸியாக பண்ணி கொடுப்போம். இப்போ பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் கொடுக்கலாம், வாட்ஸ்அப் சென்ட் பண்ணால் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பில்லு நம்ம போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்போ நான் சிஜிஎஸ்டி எஸ்டிமேட் பில் போட போகிறேன். எஸ்டிமேட் பில்லுக்கு நியூ கிளிக் பண்ணுறேன். திருப்பியும் என்டர் கேஷ் ஆர் கிரெடிட், கேஷ் மேக்ஸிமம் கிரெடிட்டில் வந்து நம்ம எப்படி வேணால் வேணுமோ போட்டுக்கலாம். கேஷ் கொடுத்து வாங்கினா கேஷு, கிரெடிட்டில் கொடுத்தா கிரெடிட் அண்ட் ஜெய்தீப்ன்ற சூஸ் பண்ணிக்கிறேன். பில் ஆஃப் சப்ளை மீன்ஸ் எஸ்டிமேட் பில் ஹோல்சேல் ஆர் ரீட்டெயில், போத் ஆர் மீன்ஸ் ரீட்டெயில் அண்டு டபிள்யூ மீன் ஹோல்சேல். இது வந்து நம்ம அசைன் பண்ணுறது தான். ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு அசைன் பண்ணுறது தான். நான் ரீட்டெயிலே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஏற்கனவே போட்ட பில் நம்பரும் இந்த பில் நம்பரும் வேறு. அதாவது நம்ம பில் ஆஃப் சப்ளையில் நான் ஜிஎஸ்டியில் போடக்கூடிய பில்லும் இதுவும் வேறு பில்லு. ஓகேங்களா, ஸோ என்டர் சேம் ஐட்டம். இது வந்து மேனுவலாக வந்து எத்தனை பீஸு நம்ம போட்டுக்கிறது தான். பாக்ஸ் இது வந்து ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கூடுதலாக ஒரு ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பீஸு 23 அண்டு வந்து 12, அதாவது 120. இது வந்து நம்ம போடுறது தான். நம்ம பாக்ஸில் எத்தனை பீஸில் எத்தனை அப்படின்ற போய் அசைன் பண்ணிக்கலாம். இப்போது எஸ்டிமேட்டை பொறுத்தவரையும் அவங்க 2 சார்ஜஸ் போடுறாங்க. ஒரு சார்ஜஸ் கமிஷன். ஓகே, கமிஷன் 2.5 வந்து மைனஸில் வரணும். கமிஷன் வந்து மைனஸில் வரும். அடுத்தது பேக்கிங் சார்ஜஸ் 1.5 வந்து பேக்கிங் சார்ஜஸ். ஸோ இது ரெண்டுமே கழிச்சா, இப்போ இதையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் 314 ரூபா வந்து சார்ஜஸில் மைனஸ் ஆகிக்கும். ஏன்னா இது மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே கணக்கு வருது. டோட்டலும் இது ஆகிடுது. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு 10,000 கொடுக்குறாங்க. இங்கே கேஷ்ன்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே 10,000 ரிசீவ் பண்ணதாக போட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கொடுக்க போகிறது எஸ்டிமேட் பில்லு. ஓகேவா, எஸ்டிமேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, எஸ்டிமேட் ப்ரிவ்யூ. ஸோ இங்கே நல்லா கவனிங்க.
ஸோ இது வந்து டோட்டல் பேசிக் அமௌண்ட், கமிஷன் 2.5 மைனஸ், ஓகே, மைனஸ் 2.5 அண்டு பேக்கிங் வந்து ப்ளஸ் 1.5. இது வந்து இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா இந்த டோட்டல். ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து இது மைனஸ் ஆகி உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு ஷோ பண்ணுது. ஏற்கனவே ஓல்டு பேலன்ஸ் வந்து 73,210, அதில் வந்து 10,000 மட்டும் கொடுத்துருக்குறாரு. அப்போ 10,000 கொடுத்துருக்காருன்னா 63,210 வரும். அது கூட இந்த டோட்டலில் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இங்கே டோட்டல் பேலன்ஸ் வந்து விசிபிள் ஆகிக்கும். சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் ஒரே பில் ஃபார்மேட் தான், அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி பில் ஃபார்மேட்டில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா கூட நம்ம ஈஸியாக அதை பாருங்கள். நான்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் ஃபியூ செகண்ட்ஸில் எடிட் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா. இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த ஃபார்மேட்டில் வந்து பேன் கார்டு இருந்துச்சு, அப்போ நம்ம அந்த பேன் கார்டு செக்ஷன் வந்து இதில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதோ இருக்குது C12ன்றது வந்து பேன் கார்டு, ஓகேங்களா. அப்போ வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து நாங்கள் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு அந்த C12 அப்படின்றத ட்ராக் பண்ணி இங்கே விட்டுரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பில் ஃபார்மேட்டை பொறுத்தவரையும் நீங்கள் எப்படி கேட்டிங்கனாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிவிடுவேன், கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி இப்போ சேம் அதே தான், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் நான் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இங்கே போய்ட்டு பர்ச்சேஸில் போனீங்கன்னா பர்ச்சேஸ் ஆல்சோ சேம் விண்டோ எப்படின்ச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே டைப்பு நம்ம வந்து செட் பண்ணலை. இப்போ இங்கே வந்து நம்ம சேல் டைப் எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி பர்ச்சேஸ் செட்டப்பையும் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒன்றுமே இல்லை இல்லையா, இங்கே வெறும் நேமு, பில் நம்பர், டியூ டேட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன்னா செட்டிங்ஸில் போய் பர்ச்சேஸ் டைப்பில் சர்ச்சில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எக்ஸ்க்ளூடிங், ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பில்லு எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போது டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிக்கிங் ப்ரைஸ் ஃபார் பேசிக் ப்ரைஸ் காமன்லி, ஓகேவா. இதுதான் பேசிக் ப்ரைஸ் தான், அது வந்து பிக் பண்ணணும். அடுத்தது சில ஐட்டம் வந்து பில் ஆஃப் சப்ளை, ஓகே, பில் ஆஃப் சப்ளை மீன்ஸ் நான் ஜிஎஸ்டி, ஓகே. பில் ஆஃப் சப்ளையில் போட்டுட்டு இங்கே எக்ஸிம்டுன்னு கொடுத்துலாம், டேக்ஸ் ஃப்ரீ யாரும் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்னு செட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், பர்ச்சேஸ் அண்ட் பில் ஆஃப் சப்ளை. இது மாதிரி நம்ம எப்படி வேணால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் நியூ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நம்ம அங்கே அசைன் பண்ணது இங்கே விசிபிள் ஆகும். அதனால் இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை உங்கள் கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்துறது தான் எங்களுடைய வேலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.